Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Diffusion Engineers IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1982ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து வெல்டிங் கன்சூமபிள்ஸ், வியர் பிளேட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது வெல்டிங் அண்ட் ஆன்டிவியர் கன்சூமபிள்ஸ், இதில் வெல்டிங் கன்சூமபிள்ஸ் அண்ட் டிஃப்கார் பார்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வியர் பிளேட்ஸ், வியர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதில் ரீகண்டிஷனிங் சர்வீசஸும் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஹெவி ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற வியர் பிளேட்ஸையும் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ட்ரேடிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் அண்ட் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தெர்மல் ஸ்ப்ரே பவுடரை செப்பரேட்டாகவும் செல் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸில் சூப்பர் கண்டிஷனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா மிஷின் காம்பனன்ட்ஸில் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வியர் ரெசிஸ்டன்ஸை தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மூலிமா ப்ரொடக்ஷன் காஸ்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு நல்ல ப்ரைஸுக்கு ப்ராடக்ட்ஸை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு மகாராஷ்டிரா ரீஜனில் 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்ல ஒரு யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டியில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 135 குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி 10,000க்கும் மேலே ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸை 48 கண்ட்ரீஸில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸுக்காக 11 அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட கஸ்டமர் க்ரோத் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட பாப்புலர் கஸ்டமர்ஸ்னு பார்க்கும்போது பைரமால் கிளாஸ், சினோமா, டாடா ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ், ஏசிசி லிமிடெட், ஆதித்யா பிர்லா குரூப், பஜாஜ் ஹிந்துஸ்தான் லிமிடெட், பல்ராம்பூர் சினி மில்ஸ், பிகே பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஹச்என்ஜி, ஹோல்சிம், ஹவுடன், த இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல் பார்க்கும்போது வெல்டிங் அண்ட் ஆன்டிவியர் கன்சூமபிள்ஸில் இருந்து 28.07% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. வியர் பிளேட் அண்ட் வியர் பார்ட்ஸில் இருந்து 29.99% ரெவன்யூஸ், ஹெவி இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸில் இருந்து 25.98% அண்ட் ட்ரேடிங் பிஸ்னஸில் இருந்து 8.39% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட சப்சிடரிஸ் கிட்ட இருந்தும் இவங்களோட ரெவன்யூஸ் கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இருந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல் பார்க்கும்போது சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்து 36.66% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இன்ஜினியரிங்கில் இருந்து 13.92%, ஸ்டீலில் இருந்து 12.92% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ரிமைனிங் செக்டர்ஸான பவர் அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூ தான் ஜென்ரேட் ஆகியிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரீஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். டொமஸ்டிக் மார்க்கெட்டில் மட்டுமே 90.53% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸில் இருந்து 9.47% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட்வொர்த் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2024ல் 30.8 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னாலும் 190.7 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல் நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து எப்போவுமே பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் ஹவு டு அப்ளை ஃபார் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வரும். நெக்ஸ்ட் ப்ரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ ப்ரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் ப்ரைஸ் பேண்ட் 159 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் ப்ரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 168 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் ப்ரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இபிஎஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 10.94 rupees மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிறது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம்.
இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 15.36 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை வெல்டிங், கன்சியூமபிள்ஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 32.45 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 6848 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை டெய்லி பேசிஸில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ அண்ட் ரெஃபரல் லிங்க்கையும் இங்கே கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓ பற்றியும் சாவரின் கோல்டு பாண்ட்ஸை பற்றியும் டீட்டெயிலாகவே பேசியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் 17.04% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 20.63% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 18.52% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ROCE அண்ட் ROE பர்சன்டேஜஸ் வந்து 15%க்கு மேலே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.18 மெயின்டைன் பண்ணுறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களோட ஆப்ரேஷனல் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது ரெவன்யூ பர் சேல்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெவன்யூ பர் ஆர்டர் பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்காகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 18.52% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல் 0.5 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரீசனால இந்த ஸ்டாக் லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கும் நல்ல ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். வெல்டிங், கன்சியூமபிள்ஸ், மேனுஃபேக்சரிங் பிசினஸில் இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது அடோர் வெல்டிங் லிமிடெட் அண்ட் AIA இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த கம்பெனியோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸில் இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க. இந்த ரீசனால இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸில் பார்க்கும்போது நல்ல ஒரு காம்படிட்டிவ் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். வெல்டிங் இண்டஸ்ட்ரி வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. குளோபல் அண்ட் இந்தியா பேசிஸ்லையும் நல்லாவே டெவலப் ஆகிற இண்டஸ்ட்ரின்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 27ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 4.5 to 5.5% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. கன்சிடரபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு மோர் தென் 90% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டொமஸ்டிக் ரீஜனில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த கம்பெனியோட டொமஸ்டிக் சேல்ஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட யூனிட் 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோட எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நாக்பூர் ரீஜனில் நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 26 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 30 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 88 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இந்த கம்பெனியோட எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 rupees per ஷேர் பேசிஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து அக்டோபர் 1 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து அக்டோபர் 4. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 93.10% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். யூஸ்வலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் போகாதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கும் பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன்.
கரண்டா இந்த கம்பெனி வந்து 77 ருபீஸ் பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 45.83% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் ஐபிஓவில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்திருக்கேன். நான் அப்ளை பண்ணினதுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்டாக்ல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டாக் அலர்ட் ஆகிறத பொறுத்து லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒனில் டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.